அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்தஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அளவிலா அருளாளனும் நிகரில்லா அன்பாளனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை இந்த நேரான பாதையில் ஒன்றிணைத்த வல்லநாயனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்த வண்ணம் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் பேரிலும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் பேரிலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று ஏக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் அருளை கொண்டு அல்லாஹுடைய மாதமான இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய அடிப்படையில் ஆஷுரா நோன்பை நிறைவேற்றியவர்களாக இந்த மார்க சொற்பொழிவில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய எல்லா அமல்களுடைய நோக்கமும் மறுமையை சார்ந்தது. மறுமையினுடைய வெற்றியும் அதன் பரிசாக சொர்க்கமும் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த அமல்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், கது அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா பல் தூசிரூனல் ஹயாத்து துன்யா வல் ஆஹிரத்து ஹைரு வபக்கா. இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் ஜும்மாக்களில் ஜும்மா தொழுகையில் நாம் ஓதக்கூடிய சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சூரா, அல்லாஹுடைய தூதர் இந்த சூறாவை ஓதி தொழு வைத்தார்கள், அதை சுன்னத்தாக ஆக்கினார்கள் என்று நாம் செய்திகள்லாம் பார்த்திருப்போம். அதனுடைய தமிழ் வசனங்களை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக இந்த 4 வரி செய்தி நமக்கு என்ன சொல்லுகின்றது, நாம் நம்முடைய வாழ்க்கையை எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்பதை தெல்ல தெளிவாக இந்த 4 வரி செய்தி நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. கது அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையாக நடப்பவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வதக்கர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவர்கள் தனது இறைவனின் பெயரை நினைவு கூர்ந்தவர்களாக இருந்தார்கள். முதல் தூய்மையாக நடக்கிறவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ரெண்டாவது, தன்னுடைய இறைவனின் பெயரை அவர்கள் துதித்து கொண்டே இருப்பாங்க, எந்த நேரமும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வெற்றி பெற்றாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சதா இறை நினைவோடு வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையை அவர்கள் தூய்மையான பாதையில் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், பல் தூசிரூனல் ஹயாத்து துன்யா, எனினும் மனிதர்கள் இந்த உலகத்தை தான் தேர்வு செய்கிறாங்க. மறுமையினுடைய வெற்றி எதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்கிறான், எனினும் மனிதர்கள் இந்த உலகத்தை தான் தேர்வு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். வல் ஆஹிரத்து ஹைரு வபக்கா, ஆனால் மறுமை தான் நிலையானது, நிரந்தரமானது அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஒரு மூமின் மறுமை வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி.
இந்த ரெண்டு செய்தியை நாம் மனசில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நாம் எல்லாம் இறை நினைவில் தான் இருப்போம். சில நேரங்களில் அது மாறுபாடு அடையும், இருந்தாலும் திரும்பி இறை நினைவுக்கு வந்துடுவோம். நம்முடைய வாழ்க்கை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டாலும் தூய தௌஹீது கொள்கையை சுமந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு இஹ்லாஸான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாம் அடையக்கூடிய இலக்கை இந்த உலகம் நம்மை தடுத்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தை நாம் பெருசாக நினைக்கிறோம், மறுமையை விட்டுடுறோம். நம்முடைய வாழ்க்கை வேகமாக போய்கிட்டு இருக்கோம், இந்த மார்க்கத்தை நோக்கிய பயணமாக நமக்கு இருக்கும். ஆனால் அந்த பயணத்தை தடுக்கக்கூடிய சக்தியாக ஷைத்தான் செயல்படுவான். நாம் நல்லா தொழுவணும்னு நினைப்போம், பள்ளிக்கு போகணும்னு நினைப்போம், நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினைப்போம். கொஞ்ச நேரத்தில் யாருன்னா எதனா ஒன்று தடுத்து நம்மளுடைய பாதையை மாற்றிட்டு நாம் என்ன பண்ணிடுவோம், வேறு பாதையில் போகக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருப்போம். இந்த நோம்பில் இவ்வளோ பேர் நம்ம உட்காந்துருக்கிறோம். மற்ற நேரத்தில் மகரிபில் இவ்வளோ இருப்போமா, ஃபஜரில் நாம் இருப்போமான்னு கேட்டால் கம்மி தான், குறைவு தான் அப்படின்னு நாம் உளப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஷைத்தான் அப்படி தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், மனிதர்களின் நேரான பாதையில் நான் அமர்ந்துப்பேன், அவனுக்கு முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் நான் தொடருவேன். ஏன், அவர்கள் நல்ல காரியங்களை செயல்படாமல் இருக்க தடுக்கக்கூடிய விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்ட்டு அல்லாஹ்கிட்டயே சொல்லக்கூடிய செய்தியை திருமறையில் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுவான், நீ எல்லாரையும் வழிகெடுக்க முடியாது. யாரெல்லாம் வழிகெடுக்கலாம், இறையச்சம் இல்லாத ஆட்களை வேணால் வழிகெடுக்கலாம். என்னுடைய இறையச்சமுடைய அடியார்களை தவிர நீங்கள் மற்றவங்களை வழிகெடுத்துலாம், இறையச்சமுள்ள ஆட்களை நீ வழிகெடுக்க முடியாது. அதுதான் கது அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையாக நடப்பவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சும்மா இல்லை, அவர்கள் எல்லா நேரத்திலையும் இறைவனை நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ ஷைத்தானை வெல்லக்கூடிய ஒரு சக்தி இறை நினைவில் நமக்கு இருக்குது. நம்மளுடைய இறை அச்சத்தில் நமக்கு அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னு கேட்டால், இறையச்சம் உள்ள என் அடியார்கள் ஷைத்தானுடைய தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டதுன்னா உடனே விழித்துக் கொள்வார்கள். என்ன அர்த்தம், சைத்தானத்தை நமக்கு நெருங்குதுன்னு நமக்கு தெரியும், உடனே விழித்துப்பாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக் கொள்வார்கள். அருமையான ஒரு அற்புதமான ஒரு உபதேசம். நமக்கு கூட தான் ஷைத்தான் ரத்த நாளங்களில் தான் இருப்பான். ஆனால் அவன் நம்மை அறியாமல் நம்ம கூட ஊடுருவக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கற்றுத்தந்த வசனம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டிய வழிமுறை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி உடனே மீண்டுக்கிட்டு நாம் நல்ல வழியில் வந்துடணுன்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அப்போ நாம் நம்மளுடைய இலக்கு சொர்க்கம்தான் என்று வரக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதிகம் ஷைத்தானுக்கும் விருப்பம் இல்லாத செயல்களை செய்வது, அதில் முக்கியமான அம்சம் நம்ம அமல்களாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன், நல்லது செஞ்சாவே ஷைத்தானுக்கு பிடிக்காது, அதான் அர்த்தம். அப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும், அமல்கள் அதில் முக்கியமான அம்சமாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஏன், அல்லாஹ்வே திருமறையில் பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுகின்றான், சாபிக்கூன், நீங்கள் முந்தி செல்லுங்கள், போட்டி போட்டு செல்லுங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஸ்ஸாரியு இலா மக்ஃபிரத்து மின் ரப்பிக்கு ஜன்னது அர்துஹா சமாவாத் வல் அர்லி வ இத்தத்துல் முத்தகீன், அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம். வஸ்ஸாரியு, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். எதை கொண்டு, பாவ மன்னிப்பை கொண்டு. ஏன்,
அல்லாஹ் கிட்ட நீங்க போங்க, நீங்க செய்த செயல்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க, விரைந்து நல்ல காரியங்கள் செய்யுங்க. ஏன் அருதுகா சமாவாத்தி வல்லர்ல, வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்துக்கு நீங்க விரைங்க. அல்லாஹ் சொல்றான், விரைந்து செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூடக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். பல் எத்தனாபிசூன் முத்தனாபிசூன், நீங்க போட்டி போடுறதா இருந்தா இந்த உலகத்துக்காக போட்டி போடுற போட்டி இல்லை, சொர்க்கத்திற்காக நீங்க போட்டி போடுங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய இவ்வளவு அம்சங்களை பார்க்கலாம். அப்போ நாம் இந்த உலகத்தில் எப்படி செயல்படுறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வாழக்கூடிய உலகம் ரொம்ப அற்பமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக நம்ம பார்க்கணுமா இல்லையா? உலகம் நிரந்தரமா, வாழ்க்கை நிரந்தரமா, இந்த அம்சங்கள்லாம் நாம் சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய ஒரு சக்தியாக காரணியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் மக்கள்கிட்ட போதிச்சாங்க. என்னன்னா, இந்த உலகத்தை அற்பமா நினை, மறுமைக்கு விரை. இந்த விஷயத்துல நாம உள்ளத்துல போட்டுக்கிட்டோன்னு சொன்னா இந்த பள்ளி நமக்கு பத்தாது. நம்முடைய வேலை வாய்ப்புகள், தொழில்கள், அந்த மாதிரியான அம்சங்கள் இருந்தாலும் நாம் என்ன மறுமைக்கு செஞ்சோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குது, நம்ம சுற்றத்தாருக்கும் கிடைக்கணுமா? அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு நாம் நினைச்சோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை பெருவாரியாக இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கும். இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம், அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறான், ஓரளவுக்கு உணவு உடை அனைத்தையும் கொடுக்குறான். சில நேரங்களில் முன்ன பின்ன இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்றைக்கி நாம் தினந்தோறும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், பாலஸ்தீனிய மக்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம், அதற்காக கமெண்ட்ஸ் பண்ணுறோம், அதற்காக ஷேர் பண்ணுறோம், பசியும் பட்டினியமாக இருக்கிறாங்கன்ட்டு. அவங்கள ஒப்பிடும் பொழுது அல்லாஹ் நம்மளை எவ்வளோ மேன்மையாக வச்சிருக்கிறானா இல்லையா? நமக்கு போருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானா? கிடையாது. போர் நமக்கு கடமையும் கிடையாது. ஆனால் அன்றைக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரனுடைய ஆர்வமூட்டத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் செயல்பட்டாங்கன்றது பெரும் ஆச்சரியத்திற்குரிய அம்சமாக நாம் பார்த்துக்கலாம். உமைர் என்ற நபித்தோழர், அவருடைய வாழ்க்கையை நிறைய அம்சங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அம்சமாக சொல்ல போனால் பத்ரு போரில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெறுறாரு. இது மாதிரி சபையில் தான், வாங்க ஒரு போராட்டத்துக்கு போகலாம், சென்னைக்கு போகலான்னு சொன்னால் இங்கே இருக்கிறதுல ஒரு 10 பேர் வர்றதே கஷ்டமாக இருக்கும். எனக்கு வேலை இருக்குது அது இருக்குன்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. சொர்க்கத்திற்கு நீங்கள் வரீங்க, அர்துஹா சமாவாத்தி வல்லார்கள், வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்துக்கு நீங்கள் விரைங்க. எதற்காக சொல்கிறாங்க? இந்த போரில் கலந்துக்கிட்டு நீங்கள் உயிரை விட்டால் சொர்க்கம் கிடைக்கும். அதான் அதனுடைய விஷய அம்சம். அதை கேட்ட உடனே அந்த நபி தோழர் ஆஹா ஆகான்றாரு. என்ன ஆஹா ஆஹா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. வானம் மற்றும் பூமி பரப்பளவு உண்டு சொர்க்கமா? அதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணில் பார்க்குற மாதிரி சொல்லக்கூடிய செய்தி. வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட அவ்வளோ அற்புதமான சொர்க்கமா? இதில் நான் கலந்துக்கிட்டு நான் ஷஹீதானா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அவர் கேட்குறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் அப்படின்ற ஒரு பதில் தான் சொல்கிறாங்க. அவங்க கையில் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பொதுவாக ஒரு காரியத்தில் இறங்கினாரா நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமாக போகணுன்னு தானே நினைப்போம், நாமும் நினைப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடாமையும் தூக்கி வீசி அடிக்கிறாங்க. வீசி அடிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஏன்பா இதை வீசி அடிச்சுட்டு போகிற, சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு அந்த நேரத்தை வீணடிப்பது ஹயாத்து தவீலா, இது நீண்ட நாள் நெடுங்காலமாக நான் கருதுகிறேன். அந்த நேரத்தை கூட நான் வீணடிக்கல, சாப்பிட்ற நேரத்தை கூட நான் அந்த சொர்க்கத்தை வீணடிக்கிறதா நான் கருதுகிறேன், அதனால் நான் கலந்துக்கிறேன்ட்டு அவர் கலந்து கொண்டு ஷஹீதானார் என்ற செய்தியெல்லாம் பார்க்கலாம். ஏராளமான சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் படிப்பினையாக இருந்தாலும் இந்த செய்தி நமக்கு ஒரு படிப்பினையை தரக்கூடியதாக இருக்கணும். இந்த உலகம் என்பது அற்பமாக நினைக்கணும்,
நமக்கு மறுமைதான் மேலானதுன்னு நினச்சா நாம் அல்லாஹ்வுக்காக சில தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் பழகிக்கணும். முக்கியமான நேரத்தில் முக்கியமான அம்சங்களில் அல்லாஹ்வுக்காக சில செயல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் தயார். எனக்கு இந்த வியாபாரம் பெருசில்லை, இந்த தொழில் பெருசில்லை, இந்த மாதிரியான அம்சங்கள் பெருசில்லை, இன்றைக்கி விட்டாலும் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணுமா வேணாவா அப்படி நம்ம உயிரை விட போடக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இன்றைக்கி அமையலைனாலும் நல்ல நன்மைகளை சேர்க்கக்கூடிய சூழல்கள் நிறைய நம்ம கையில் இருக்குது. அதை நாம் தவறவிட்டவர்களாக இருந்தால் இனி வருங்காலங்களில் நாம் சரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு செய்தியை காட்டிலும் இன்னொரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவம். அவங்க என்ன பண்ணுறாங்க, பத்ர் போரில் கலந்துக்கல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் பத்ர் போரெல்லாம் கலந்துக்கல, அல்லாஹ்வுடைய மேலே ஆணையா இன்னொரு போர் வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக என்னுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது மாத்திரமல்ல, உடனே உகது போர் வருது. உகது போரை பொறுத்தவரையில் என்ன நடக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் வைத்த வியூகத்தை சில சஹாபாக்கள் மீறி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கே மோவை கட்டை அறுபடக்கூடிய அளவிற்கு மௌத்தாயிட்டாங்கன்று செய்தி பரவக்கூடிய அளவிற்கு பெரிய பின்னடைவு கொடுத்து அல்லாஹ் பின்னாடி வெற்றியை கொடுத்தான். முதல் வெற்றி, இடையில பின்னடைவு, அடுத்தது வெற்றி அப்படின்னு அந்த உகது போரில் கொடுத்தான். இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அங்கேருந்த சகாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி போகிறாங்க. என்னன்ட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி அப்படின்ட்டு போகக்கூடிய அந்த நேரம், உடனே இந்த அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, அந்த எதிர்த்து அவங்க ஓடக்கூடியதுக்கு எதிர்த்து போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நெருங்கி போகிறாங்க. நெருங்கி போடக்கூடிய நேரத்தில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ஐன சாதே இங்கே கவனிங்க, எங்கே போகிறீங்க அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அதோ இருக்குதுல உகது மலை, அந்த உகது மலையின் அடிவாரத்தில் சொர்க்கத்தினுடைய வாடையை நான் பார்க்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே போய் உயிர் விடணும்யா, போகிறது நாம் பின்னங்கால் பிடரி திரைக்க போகிறது மேட்ரு கிடையாது. நாம் இங்கே மரணித்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கும் நாம் உம்ராவுக்கு போனால் அந்த உகது மலை அடிவாரத்தில் அந்த உகது போரில் ஷஹீதான சஹாபாக்களுடைய அந்த அடக்கத்தலத்தெல்லாம் அப்படி வேலி போட்டு வச்சுருப்பாங்க, அதை காட்டுவாங்க. ஆனால் அந்த இடத்துல உயிர் விழக்கூடிய துணிவு ஒரு சில சஹாபாக்கள் இருந்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவங்களுக்கு இந்த உலகம் பெருசாக தெரியவில்லை, அவர்களுக்கு மறுமையினுடைய பாக்கியம் பெருசாக தெரிந்தது. அதனால்தான் அவர்கள் நான் தயார் என்று துணிந்தார்கள். ஏன் துணிந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கண்ணில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு அம்சத்தையும் பாடம் எடுத்தாங்க. நாமளும் நிறைய உரைகளை கேட்போம், நிறைய குர்ஆன் ஹதீஸை வாசிப்போம். ஏதோ ஒரு நாள் நடக்கிற சம்பவம் மாதிரி நாம் கடந்து போடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸ்களை பதிவு செய்யலை. அந்த அளவுக்கு அவங்க உள்ளத்தில் தைக்கக்கூடிய முள் போல அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு செய்தியும் புரிய வச்சாங்க. எப்படியெல்லாம் புரிய வச்சாங்க, இந்த உலகம் அற்பமானதுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி புரிய வைக்கல. எதெல்லாம் உலகத்தில் நாம் பெருசாக நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப சிறுசுன்னு புரிய வச்சாங்களா இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது அமல்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயத்தில் வாங்கலையும் முதல் சஃபுலையும் இருக்கிற நன்மையை லவ் யாலமு அன்னாஸ் மனிதர்கள் அணிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். வாங்க சொல்றதுலையும் முதல் சஃபுலையும் இருக்கிறதுல இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் என்ன ஆகும், உங்களுக்கு மத்தியில் சீட்டு குலுக்கி போட்டு தான் அதை தேர்ந்தெடுப்போம். நான் பாங்கு சொல்கிறேன், நீ பாங்கு சொல்கிறேன், ஏன் அவ்வளோ அற்புதமான நன்மை சாதாரண பாங்கு சொல்கிறதுல அல்லாஹ்வுடைய தூதர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் வச்சுருக்கிறான்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சஃபு, இங்கே ஒரு சஃபே நிறையிறது இல்லையா? நாம் சிந்திச்சு பார்க்கணும். முதல் சஃபில் நீங்கள் நிற்கிற நன்மை
பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா கண்ணுக்கு தெரியாதுல்ல நமக்கு. அமல்களை பொறுத்தவரையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் ஊட்டுறாங்க, செய்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நாம் நோம்பு நோட்டுறோம். அதனுடைய வெயிட் யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. ஏதோ பசித்து இருக்கும், தாகித்து இருக்கும். அதில் என்ன கிடைக்கும்னு தெரியாது. அது மறைவான ஞானம் அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். ஆனால் ஏராளமான நன்மையை வச்சிருக்கிறான். ஒரு வருட காலம் முன்பு செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அது மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிய ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஒரு இடத்துக்கு நாம் போயிட்டோம்னு சொன்னால், வேகமாக போயிட்டா கிடைச்சிடும்னு சொன்னால் எப்படி ஓடுவோம்? அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வாங்கிலையும் முதல் சஃப்லையும் இருக்கக்கூடிய நன்மையை மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் என்னாகும்? அவன் சீட்டுக்குழிக்கு போட்டு தான் தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். சுபு தொழுகையும் இஷா தொழுகையிலையும் இருக்கக்கூடிய நன்மையை லவ் யாலமு அன்னாஸ், மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் என்னாகும்? கை கால் வலிக்குது, பிரச்சனை இல்லை, தவண்டுக்காவது பள்ளிக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ உள்ளார்ந்த அர்த்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பார்க்குற மாதிரி பர்ஃபெக்டாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்தை தாத்பரியத்தை புரிய வச்சு இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் ஃபஜர் தொழுகையை வீணடிக்கிறோம்? நமக்குன்னு பள்ளி வேணும் பள்ளி வாசலை நாம் கட்டி முடிச்சிட்டோம். ஆனால் இந்த பள்ளியை அலங்கரிக்கக்கூடியது எது? ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நோன்பு மாதங்களில் நாம் நிறச்சிட்டு மற்ற நேரம்லாம் பள்ளியை பூட்டி வைக்கக்கூடிய அளவுக்கா பள்ளி வாசல்? எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ பரக்கத்துக்கள், எவ்வளோ நன்மைகள். அல்லாஹ்வுடைய வீடு, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் ரஹ்மான், அவனை நாம் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். அந்த இடத்தை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? நாம் அமல்களால் அலங்கரிக்கக்கூடிய நேரத்தில், நம்ம செயல்களால் அதை சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு வேலையே பொறுப்புதாரி நாம தானே. குல்லுக்குன் ராயின் குல்லுக்குன் மசூலன் அன் ரஹியத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. யார் கிளை தலைவர் மட்டும் பொறுப்பா? செயலாளர் மட்டும் பொறுப்பா? பொருளாளர் மட்டும் பொறுப்பா? அவங்களுடைய கடமை பள்ளிவாசலை கட்டிட்டாங்க, ஃபேனை போட்டாங்க, ஏசியை போட்டாங்க, அவங்களுடைய வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம மக்களுடைய வேலை என்ன? இங்கு இந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி அந்த எத்தனையோ மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வாங்க, பள்ளிவாசலில் வாங்க, ஜும்மாக்கு வாங்க, மற்ற பக்துக்கு வாங்க, தொழுகை எப்படி நடத்தணுன்றதை பாருங்க. நாம் மறுமையை வீணடிக்க வேண்டாம். தாவாவுக்குரிய முக்கியமான ஒரு களமாக இந்த பள்ளிவாசல் இருப்பதை நாம் உணரக்கூடியவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். பெண்களுக்கும் தான் அது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்களும் வந்தாங்க, ஐங்காலம் தொழுகையில் வந்தாங்க. ஃபஜர் தொழுகையிலேயே பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள் என்ற ஹதீஸ்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய ஹதீஸ்களில் பெண்கள் சம்பந்தமாக வரக்கூடிய குர்ஆனை மனனம் பண்ணாங்க. ஒரு பெண்மணி எப்படி மனனம் பண்ணாங்க? அவங்க இந்த பள்ளிவாசல் ஒருத்தர் இது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறதை கேட்டுக்கிட்டே மனனம் பண்ணாங்க. செய்தியை கேட்குறோம். அதே போல ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய மகன் அவங்கள ஒரு அல் முர்சலாத்ன்ற அந்த அத்தியாயத்தை ஓதுறாரு. ஓதக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க? என்ன பழைய நினைவு கொண்டு போயிட்டிய? ஏன் பழைய நினைவு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாவரத்துக்கு முன்னாடி அவங்க ஜமாத்தா நின்று தொழு வச்ச தொழுகையில், மகரீப் தொழுகையில் கடைசியாக ஓதன அத்தியாயம்னு சொல்கிறாங்க. நம்மளால் சொல்ல முடியும் இந்த மகரீப்பில் என்ன ஓதனாருன்ட்டு நாம் நினைவில் வச்சுருப்போமா? ஒரு பெண்மணி நினைவில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் அடைஞ்ச பிறகும் உடல்நிலை மோசமான பிறகு அவங்க மரணிக்கிற வரலும் அதுக்கப்புறம் தொலை வைக்கலன்ற செய்தியும் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அனுதினமும் பள்ளிவாசலில் அட்டன் பண்ணால் தானே அவங்களுக்கு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரியான மார்க்கத்தில் ஆர்வம் மூட்டி காட்டினாங்கன்றதுக்காக ஆண்களும் பெண்களும் திரளா பள்ளிவாசல். இந்த ஒரு அம்சத்தை நம்ம கையில் எடுத்துட்டாவே என்னாகும்? நம்முடைய மார்க்கம் வேகமாக போய்கிட்டே இருக்கும்.
செயல்பாடுகள் வேகமாக போயிட்டே இருக்கும். பள்ளிக்கு வரும், அடுத்து என்ன செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும், அடுத்தடுத்து நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கலான்ற ஒரு அமைப்பு வரும். அப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பொடுபோக்காக இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் காட்டினாங்கன்றதை நம்ம புரிஞ்சு செயல்படும். அல்லாஹ்வுடைய தூதர், நாம் நம்ம கடையில் வியாபாரம் பண்ணுறோம், மற்ற அம்சங்களுக்கு ரொம்ப ஒரு கடையில் நல்ல வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடையை எடுத்து மூட மனசு வருமா ஒருத்தருக்கு? இன்னும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற திட்டம் தான் வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பாதையில் நடந்துக்கிட்டு போகிறாங்க, ஒரு ஆடு செத்து கிடக்குது. அந்த செத்த ஆட்டை என்ன பண்ணுறாங்க, காதை அப்படி பிடிச்சி இப்படி தூக்கிட்டு, நீங்கள் யாருன்னா வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு திரகத்தை கொடுத்து வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இந்த ஆட்டை யார் வாங்கிறது, இது செத்து போன ஆடாச்சே அப்படின்றாங்க. சரிப்பா, இது உயிரோடு இருக்குது, இதை வாங்கிப்பியான்னு கேட்குறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க, ரொம்ப காது சிறுத்த ஒரு பேத்த மாதிரி இருக்குன்னுவாங்கல்ல, ரொம்ப மோசமான ஒரு ஆடு, இதை யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நீ பெருசாக இந்த உலகத்தை நினைக்கிற பாரு, இந்த உலகம் இந்த செத்த ஆட்டுக்கு கூட ஈக்குவல் கிடையாது அப்படின்றாங்க. இந்த செத்து போன ஆட்டுக்கு கூட ஈக்குவல் கிடையாது மறுமையை கணக்கு பண்ணா. இதற்காகத்தான் நீ என்ன பண்ற, போட்டி போடுற, பல அம்சங்களை நிறைவேற்ற, அல்லாஹ்வை மறக்கக்கூடிய காரியத்தை செய்கிற, இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி கிடக்கிற. அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு வாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு வழிபோக்கனை போல இரு, ஒரு அந்நியனை போல இரு. இதோ ஆவடியிலேருந்து வந்த பயான் பண்ணிட்டேன், திருப்பி ஆவடிக்கு போகிறேன். அதை மாதிரி அல்லாஹ் என்ன படைச்சா, நான் மரணிக்க போகிறேன், திருப்பி அல்லாஹ் கிட்ட போக போகிறேன் அப்படின்னு நீ நினச்சிக்கோ, உன்னுடைய வாழ்க்கை இலகுவாக ஆகிடும். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம நல்லது செய்யலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அதுக்கு தான் துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்து காஃபிர். இந்த உலகம் இருக்குதப்பா, அது மூமின்களுக்கு சிறைச்சாலை, ரொம்ப கண்டிஷனாக வாழணும். காஃபிர்களுக்கு சொர்க்கம், அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு வாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு கடலை காட்டுறாங்க, கடலில் விரலை விட்டு வெளியே எடுக்கிறாங்க, அதில் வடியக்கூடிய சிறு தண்ணி இருக்குதுல்ல, இந்த தண்ணி கடலில் ஒரு மனுஷன் விரலை விட்டு எடுத்தால் அதில் வடையிற கடைசி துளி அளவு தண்ணிக்கு கூட இந்த உலகம் ஈடாகாது. இதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ போராடுறீங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஆனால் மறுமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு கேட்டால், மறுமை நாள் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை மௌலியு சௌத்திஃபுல் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற இடம் இருக்குது தெரியுமில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டு சொல்கிறாங்க, இந்த உலகமும் இந்த உலகத்தில் ஹைரும் மினத் துன்யா ஃபீஹா வமா ஃபீஹா, இந்த உலகத்திலும் அதில் உள்ள இருக்கக்கூடிய அம்சங்களை விட சிறந்தது. ஒரு சாட்டை வைக்கிற இடம், உனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு எவ்வளோ போராடுவோம் இந்த உலகத்தில். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கிடைச்சா நான் ஒரு வீடு வாங்கிடுவேன், ஒரு இடத்த கிடச்சிடுவேன் அப்படின்னு நினைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நீ சொர்க்கத்தில் கிடச்சிடுச்சுன்னு சொன்னால், இந்த உலகமும் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற கார் பங்களா ஏசி எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டாலும் அதுக்கு ஈக்குவல் கிடையாதுப்பா அப்படின்னு அவ்வளவு அழுத்த திருத்தமாக புரிய வைக்கிறாங்க. இந்த கொள்கைவாதிகள் அதை புரிஞ்சுக்கணுமா வேணாவா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஃபஜர் தொழுகை நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் புரட்டை விட்டு தூங்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசலுக்கு வந்து பார்க்குறாங்க, மக்கள்லாம் நிறைய பேர் காணோம், எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க போல தெரிஞ்சுட்டு அழைக்கிறாங்க. ஒருத்தர் அழைச்சி கொஞ்சம் வரகு எடுத்துன்னு வாண்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் ரொம்ப கருணை மிக்கவராக இருப்பாங்கன்றது தான் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி. அவர்கள் மூமின்கள் மீது ரொம்ப இரக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அந்த இரக்கம் கொண்டவர்களையே கடுமையாக யோசிக்க வைக்கக்கூடிய பண்பு மனிதனுக்கு இருக்குன்றத இந்த செய்தி மூலமாக பார்த்துக்கலாம். என்ன, விறகு எடுத்துன்னு வாங்க, யார் யாரெல்லாம் பள்ளிக்கு தொழுக வரலையோ அவங்க வீட்டை நான் எரிக்கலான்னு மனசில் நாடுது. இவ்வளோ கடுமையான வார்த்தை பாருங்க.
அப்போ அல்லாஹுடைய தூதர், நாம் வீட்டில் உறங்கிக்கிட்டோம், பள்ளிவாசலுக்கு வராமல் தொழுகையில், ஃபஜர் தொழுகையில் நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வந்துடணும். அல்லாஹுடைய தூதர் நம்ம வீட்டையே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க மனசு வருமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க? இதே பள்ளிவாசலில் உங்களுக்கு ஒரு ஆட்டினுடைய முன்சப்பை கறி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? முண்டி அடிச்சுக்கிட்டு வரமாட்டியா பள்ளிவாசலுக்கு? பள்ளிவாசலில் ஏதோ கிடைக்குதுன்னு சொன்னால் வரலப்பா, அதை மாதிரி நீ தொழுகைக்கும் வா, அப்படி தான் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ அவ்வளவு கடுமையாக சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நாம் என்னென்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறோம், நாம் சிந்திச்சு பார்க்கணும். நிறைய பேருக்கு தெரியும், ஹதீஸ்களை அறிவிச்சதில் முதலாவது இடத்துல இருக்கிறது யார்? ஆண்களில் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாருக்குமே தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெரியாத ஆட்களே கிடையாது. அவங்க பெரிய போரில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி அந்த 3 வருட காலம் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கூட பயணிக்கிறாங்க. அந்த 3 ஆண்டு காலத்தில் நாம் இன்னைக்கு ஹதீஸிலே அதிகம் அறிவித்த நபித்தோழர்னு சொல்கிறோம்ல, 5374 ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% ஹதீஸு ரிப்பீட் இல்லாத ஹதீஸு, சிங்கிளாக வர்றது. அவங்க 5374 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம பெருமையாக இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் 3 ஆண்டு காலம்தான். பிற்காலத்து போருக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல ஒரு நிலையில் இருக்க சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் அந்த அவங்க வாழ்ந்த காலம் பட்டினி பசியோடு வாழ்ந்த காலம். திண்ணை தோழர்களோடு ஒருவராக அவங்க பயணித்தாங்க. எந்த அளவுக்கு? பசி பட்டினி, அவங்களுக்கு உடுத்த ஆடை இருக்காது. தொழக்கூடிய நேரத்தில் பசியால் சரிந்து விழக்கூடியவர்கள் தான் திண்ணத்தோழர்கள். அபூ ஹுரைராவும் அப்படி தான். சில நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்கத்து அந்த இது கிராமவாசி அரபிகள் என்ன பண்ணுவாங்களாம்? கழுத்தில் காலை வச்சு இப்படி தட்டி விடுவாங்களாம். படுத்துன்னு இருக்கிறாள், ஹாதா மஜ்னூன், இவங்க பைத்தியக்காரங்களா அப்படின்ட்டு தட்டி விடக்கூடிய நேரத்தில் அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படிப்பா இவ்வளோ ஹதீஸை அறிவிச்சிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி தான் முக்கியமானது. அன்சாரி தோழர்கள் இருக்காங்கல்ல, மக்களெல்லாம் அரவணைச்சாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் நிறைய அள்ளி கொடுத்தார்கள். மனைவிகளில் 2 மனைவியில் 1 மனைவியை கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்பேற்பட்டவங்க அவங்க வியாபாரத்தை கவனிக்க போயிட்டாங்க. அதே போல் முஹாஜிர்கள் ஹிஜ்ரத்து செய்து வந்தவர்கள் ஏதோ கிடைச்சதை நாம் தக்க வச்சுக்கணும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் நம்ம அர்ப்பணிக்கணும்ன்ட்டு இருந்தாலும் அவங்க குழப்ப தாண்டி போயிட்டாங்க. நாங்கள் பசியும் பட்னியுமாக கிடந்தோம். எதற்காக? இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு நிறைய பண்புள்ள ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு நான் இந்த சபையில் நாம் பேசுகிறோன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் தானே சொல்லுது. எதற்காக? அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். இந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குதா இல்லையா? இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. நாம் மார்க்கத்தை கற்றுக்கிறது, பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இந்த வாய்ப்பு நமக்கு இருக்குது இல்லை? அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? கையில் ஒரு பட்டு துணியை வச்சு அப்படி முகத்தை தொடச்சின்னு இருந்தாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பணியாளரும் இருந்தார். அப்போது ஒரு பிற்காலத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு வசதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க மார்க்கத்தை விட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருன்றதுக்காக இந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம். என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு நாள் அவரை கிட்ட பாட கற்றுக்கிறதுக்காக ஒரு சஹாபி போகிறாரு. போனால் அவர் வீட்டில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தஹஜ்ஜத் தொழுகை இருக்குதுல்ல, அந்த தொழுகையை பற்றி அவர் குறிப்பெடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்க? முதல்ல அவங்க மனைவி எழுந்துக்கிறாங்க, அவங்க தொழுறாங்க.
அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுந்திருக்கிறாங்க, அவங்க தொழுறாங்க. அதுக்கு அடுத்தது தன்னுடைய பணியாளரையும் எழுப்பி நீ தொழுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அந்த செய்தியை பார்க்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய ஹலீல் நீ மூத்தாக போகக்கூடிய காலம் வரலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த அம்சத்தை நீ தவற விடாத ஏன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதை நான் இன்றைய வரலும் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த செய்தி நமக்கு படிப்பினை இல்லையா? நாம் மார்க்கத்தையும் மக்களுக்கு சொல்லணும், நம்முடைய இபாதத்துக்கள்லையும் நாம் தெளிவாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மேலோங்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஹதீஸ்களையும் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் தாபிகளும் தபு தாபியன்களும் அப்படியே பின்பற்றி வந்தார்கள். அதை மக்களுக்கு எடுத்து சொன்னது மட்டும் இல்லாமல் தானும் இந்த மார்க்கத்தில் நின்னாங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கடமை அல்லாத 12 ரக்காயத்து, கடமை இல்லாத 12 ரக்காயத்துனா உபரியான சுன்னத்து தொழுகையை ஒரு நாளைக்கு அந்த ஃபர்லு தொழுகையோடு சேர்த்து வரக்கூடிய அந்த 12 ரக்காயத்து சுன்னத்து தொழுகையை தொடர்ச்சியாக தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடுப்பான் அப்படின்னு ஒரு ஹதீஸு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோழி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நான் என்ன பண்ணுறேன், அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ இந்த செய்தியை சொன்னாங்களோ என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், அதை கடைப்பிடிக்கக்கூடியவளாக இருக்கின்றேன். சும்மா நம்ம வார்த்தையில் சொல்கிறது மட்டும் இல்லை, அதை தன்னுடைய வாழ்வியலாக ஆக்கக்கூடியது பெரிய கஷ்டம். அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கலாம். அதே போல் அதை பார்த்த அதுக்கு அடுத்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அம்ரு என்ற தாபி அதை கேட்டவுடன் நான் தொடர்ச்சியாக அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அடுத்தது நூமான் என்ற ஒரு நபி அவருக்கு அடுத்து வரக்கூடியவர், அவர் என்ன பண்ணுறாரு, நானும் இதை தொடர்ச்சியாக கண்டினியூவாக கேட்குறேன் அப்படின்ட்டு செய்யக்கூடியவனாக இருக்கிறேன்ட்டு. நம்மள எத்தனை பேர் ஃபர்லே தொழுவ மாட்டேன்றோம், ஃபர்லு தொழுதா முடித்த உடனே எதனா ஒன்று கதையை பேசிக்கிட்டு சுன்னத்து தொழுவாமல் எழுந்து போகக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் எப்படி நமக்கு சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும்? நாம் சிந்திக்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருள், நமக்கு ஒரு பாக்கியம் இந்த தொழுகை. அந்த தொழுகையை நாம் சீராக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையே சீராயிடும். சொர்க்கத்தினுடைய திறவுகோல்ன்றாங்களே, சாவின்றாங்களே, சும்மாவா? ஒரு மனுஷன் அதை கரெக்டாக கீப்பப் பண்ணிட்டான்னு சொன்னால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவன் அழகாக போயிடுவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அம்சம் அது வந்துடுச்சுன்னா உபரி வந்துடும், அது வந்துட்டால் தஹஜ்ஜத் வந்துடும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும், மற்ற அம்சங்கள் நம்மளுடைய இன்ன சலாத்து தன்ஹா அனில் பஹசாயி வல் முன்கர், தொழுகை மானக்கேடான தீய காரியங்கள்லேருந்து உங்களை தடுக்குதுன்றாங்க அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய செய்தி. அப்போது அந்த மாதிரியான அம்சங்களை நாம் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இன்னொரு செய்தி மிக அற்புதமான செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்சியாளர்கள்லேயே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே உயரமிக்கவராக இருந்தார். ஆட்சியாளர்கள்லேயே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு நபித்தோழர். அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அங்கே டெல்லியில் ஆட்சியை அமைக்க சொல்ல, நான் உமருடைய ஆட்சி மாதிரி தான் அமைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, இந்த காலத்திலையும் அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். தி 100 என்ற புக்கில் ரசூலுல்லாஹ்க்கு முதலாவது இடத்த வச்சாங்கன்னா அவருக்கு 10க்குள்ள ஒரு இடத்த யாருக்கு கொடுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர். அவரை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய மகன் பிள்ளை எப்படி வளர்த்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். அவருடைய பிள்ளை இப்னு உமர் என்ற நபித்தோழர். அந்த இப்னு உமர் அவ்வளவு அற்புதமான ஒரு நபித்தோழர். ஹதீஸ்களை அறிவிக்கிறதுல 2வது இடத்துல இருந்தார். பார்த்துங்க, சின்ன பையங்க. அபூ ஹுரைராக்கு அடுத்தபடியாக ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர்களில் அவரும் ஒருத்தராக இருக்கார். பார்த்தோம் என்று சொன்னால் அவர் 2630 ஹதீஸை அறிவிச்சிருக்கார் 2வது இடத்துல. பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2வது இடம் வரிசையில் பார்த்தோன்னா. ஆண்கள் ஃபஸ்ட்டு அபூ ஹுரைரா, 2வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருவாங்க. ஆண்கள்னு கணக்கு பண்ணால் 2வது இடத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க.
அப்படி என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா, எப்படி உன்னால் இவ்வளோ செய்ய முடிஞ்சது, இவ்வளோ வெயிட்டை எப்படிப்பா தூக்குறேன்னு நம்ம கேட்போம்ல. அதை மாதிரி மக்களுக்கு மத்தியில் எப்படி அவரால் இவ்வளவு செய்திகளை அறிவிக்க முடியுது அப்படின்னு கேட்கும் பொழுது சிம்பிளாக சொல்கிறார் என்னன்ட்டு, நான் என்னுடைய திருமணமாகக்கூடிய அந்த வயது வரை வரலும், திருமணமாகக்கூடிய காலம் வரலும் என்னுடைய வீடு பள்ளிவாசலாக இருந்தது. பள்ளிவாசலே கதின்னு இருப்பாங்க, அப்படி தானே அர்த்தம். அது ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், நோம்பு திறந்தோம், சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டோம், அப்படி இல்லை. டீயை கொடுத்தாங்க சாப்பிட்டோம், அப்படி இல்லை. நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணிப்பேன். பள்ளிவாசல் இருக்குன்னா அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க, அவங்களுடைய ஹதீஸ்களை அறிவிப்பாங்க. அவ்வளவு நுணுக்கமான நபித்தோழர், நபி மொழியை ஒவ்வொன்றும் தவறாது பின்பற்றக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ற அந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக இருந்தார். யார்? இப்னு உமர். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வரலும் அவங்களுடைய பங்களிப்பு அரசாங்கத்தில் இருந்ததுன்றத செய்தியை பார்க்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கிட்ட கேட்கக்கூடிய அந்த நேரத்தில், எப்படி உன்னால் இப்படிலாம் செய்ய முடியுது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில், என்னுடைய வீடு பள்ளிவாசலாக இருந்தது என்று சொன்னார் என்று சொன்னால், ஒரு அவையில் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு அவை தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு மரம் இருக்குது, அது மூமின்களுக்கு உதாரணம், முஸ்லீம்களுக்கு உதாரணம், அதனுடைய இலை உதிராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள்லாம் அமைதியாக இருக்காங்க, இவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அறிஞ்சவங்க அப்படின்றாங்க. அது ஈத்த மரம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதற்கு அவர் பின்னாடி ஏன் அப்படின்னு சொன்னால், ஈச்ச மரம் மாதிரி ஒரு மனுஷன் இருக்கணுமா? என்ன கிடையாது, எந்த காரணத்தை கொண்டும் நாம் வளைஞ்சி நெளியக்கூடாது, மார்க்கத்தில் அப்படி உறுதியாக இருக்கணும், விலை உதிராத மாதிரி நாம் கொண்ட கொள்கையில் உதிராமல் மரணிக்கக்கூடிய காலம் வரையிலும் அப்படி நிற்கணும், அதுதான் முஸ்லீமுக்கு உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த செய்தியை அவர் கேட்டுட்டு அந்த சபை கலையிற நேரத்தில் வாப்பாவோட இருக்கார், தந்தையோடு இருக்கார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே என்ன மரம்னு எனக்கு தெரியும், அது ஈத்த மரம் தான் தெரியும், ஏன்பா சொல்லலை? இவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் நம்ம வாய் விட முடியுமா அப்படின்றாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த சபையில் நீ சொல்லியிருந்தா இந்த உலகத்தில் எனக்கு என்னென்னாலோ கிடச்சிருக்கும்ல, அதை விட மேலானதாக இருந்திருக்கும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை அப்படி பார்க்கணுமா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அப்படி பார்க்கணும். ஒரு சபையில் என் பிள்ளை மிளற வேண்டும், எப்படி இருக்கணும்? மார்க்கத்தில் முதலானவதாக இருக்க வேண்டும். எப்படி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்தால் நம்ம பூரிக்கிறோமோ அதே மாதிரி மார்க்கத்துலேயும் நம்ம பிள்ளைங்களை இருக்கணும். என் வீட்டில் என் பிள்ளை இருக்கான், திடீர்னு காணோம், வீட்டில் எங்கே உங்கள் மகனை காணோம் அப்படின்னு கேட்டால் அவன் பள்ளிவாசலில் இருக்கிறான், அதான் அதனுடைய அர்த்தம். அந்த கடைத்தருவில் அந்த கிரவுண்டில் அந்த பசங்களோட நின்று இருக்கிறான், அதில் நமக்கு பெருமை கிடையாது. பள்ளிவாசல் விட்டால் வீடு, வீடு விட்டால் பள்ளி, என் பிள்ளை அப்படி தான் இருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படி மாறுச்சுன்னு சொன்னால் இன்னொரு இப்னு உமராக நம்ம உருவாகுவோம், இன்னொரு உமராக நம்ம உருவாகுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அம்சங்களை நம்ம வாழ்க்கையில் சுமக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கம் நமக்கு அதற்கு கற்றுத்தந்திருக்கின்றது. உலகம் நம்மை பெரிதாக நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் சிறியது அப்படின்னு நாம் நினைக்கணும். அதுதான் அந்த சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலால வரக்கூடிய அந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அம்சமாக இருக்கு. பல் தூசிரூனல் ஹயாத்து துன்யா, நீங்கள் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கின்றீர்கள், ஆனால் மறுமைதான் மேலானது என்ற உள்ளத்தில் நாம் பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய நபித்தோழர்கள் அப்படி பதிய வச்சாங்க. நம்முடைய மார்க்கத்தை நாம் மேலோங்கணும்னா நம்ம பிள்ளைகளை இந்த மாதிரியான நல்வழியில் செலுத்தக்கூடியவர்களாக தாய் தந்தையர்கள் இருக்கணும். ஹதீஸ்களை அறிவித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களும் ஹதீஸ்களை அறிவித்த 3வது இடத்துல வரக்கூடிய நபித்தோழரில் ஒருத்தராக இருக்காங்க. 2286வது ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. உம்மு சுலைம் அவங்களுடைய மகனார்.
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிஜ்ரத்து வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் ஒப்படைச்சிடுறாங்க. ஏன் ஒப்படைக்கிறாங்க? என் பிள்ளை மார்க்கத்தை மேலோங்க வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்காக நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் ஒப்படைச்சேன். அவங்க நினச்சிருந்தா அன்சாரி தோழர்கிட்டையோ இல்லை முஹாஜிர்கள்கிட்டையோ விட்டு இருந்தால் அவங்க ஒரு வியாபாரியாக வந்திருப்பாங்கல்ல. ஏன் அதை செய்யலை? அவங்களுக்கு செய்ய மனம் வரவில்லை. ஏன் என்று சொன்னால் நமக்கு மார்க்கம் தான், மறுமை தான் பெருசுன்ட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அவங்க பயணித்து ஏராளமான ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணங்களுக்கு நிறைய சான்று கொடுக்கக்கூடியவர்களாக, நிறைய ஹதீஸ்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையை இளமை பருவத்தில் மறுமை நாளில் அரசுடைய நிழலில் இருக்கக்கூடிய அந்த 7 சாராரில் ஒரு சாரார் யார்? தன்னுடைய இளமை பருவத்தில் அல்லாஹ்வுடைய நினைவில் கழித்தவர்கள் தானே. தன்னுடைய பள்ளிவாசலுடைய தொடர்பை அவர்கள் மேம்படுத்தி கொண்டவர்கள். வருதா இல்லையா? அப்போ நமக்கு மறுமையிலேயே மறுமைக்கு முன்பே ஒரு நிழலை தரக்கூடிய ஒரு கேடயமாக இந்த நற்செயல்கள் இருக்கின்றது என்று சொன்னால், அப்பேற்பட்ட நற்செயல்களை நாம் தொடர்ந்து செய்யணும். சும்மா 1-2 செஞ்சுட்டு போகிறது மார்க்கம் கிடையாது. ஒரு அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய தொடர்ச்சி இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சும்மா இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு செஞ்சுட்டு நாளைக்கு ஒன்று செஞ்சுட்டு போகிறது கிடையாது. அதற்கு முன்னுதாரணமாக ஒரே ஒரு நபிமொழி, அதை சொல்லிட்டு நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாங்க அழகாக சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அவங்கள ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, பிலாலே, என்னுடைய காலடி ஓசையை நான் சொர்க்கத்தில் எனக்கு முன்னாடி பார்த்தேனே அப்படின்றாங்க. அந்த மஹராஜ் பயணத்தில் போய் பார்த்துருப்பாங்க. அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தில் பிரவேசித்தார்ன்ற, அப்படி என்னப்பா நீ செஞ்சிட்ட? அவங்க பெருசாக போரில் கலந்துக்கல. எப்படி என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் சொன்னீங்க ஒரு செயல், அதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது உனக்கு சொர்க்கத்துக்கு வழி, அல்லாஹுக்கு பிடித்தமாக இருக்கும், அது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை கிடைக்கும். நீங்கள் நான் உழு செய்து விட்டால் 2 ரக்காயத்து தொழாமல் இருக்க மாட்டேன், தஹியத்துல் உலு என்று சொல்லுவார். அந்த 2 ரக்காயத்து தொழக்கூடியவனாக நீங்கள் என்னைக்கு இந்த ஹதீஸ் அறிவிச்சிங்களோ அந்த தொடர்ச்சி இன்றைக்கு வரல நான் செய்கிறேன். இந்த செயல்தான் உன்னை சொர்க்கத்துக்கு எனக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்முடைய அமல்கள் எல்லாமே ஏதோ இன்றைக்கி நோம்பு நோட்டுறோம் பூண்ணோம் கலைஞ்சோன்னு இல்லாமல் தொடர்ச்சியாக நல்ல காரியங்களில் ஒருத்தர் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். பாவத்திலும் வரமும் இருந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டிய வழிமுறை. இந்த வழிமுறையை பின்பற்றி நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.